நிமிஷா பிரியாவை மரண தண்டனையில் இருந்து காப்பாற்ற உதவும் 8 பேர். ஏமன் குடிமகன் தலால் அப்தோ மக்தி கொலை வழக்கில் இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு ஜூலை 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை இறுதி நேரத்தில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு நிமிஷா பிரியாவை மரண தண்டனையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என போராடி வரும் நிமிஷா பிரியாவின் தாயார் பிரேமா குமாரி, சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் கவுன்சில் குழுவின் உறுப்பினர்களுக்கு பெரும் ஆறுதலை அளித்துள்ளது. அதே சமயம் மரண தண்டனை ரத்து செய்யப்படாமல் ஒத்தி மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது என்பதால் மக்தி குடும்பத்தின் மன்னிப்பை பெற அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறாங்க. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா தொடக்கம் முதல் தற்போது வரை முக்கிய பங்கு வகித்து வரும் நபர்களுடன் பேசிய சாமுவேல் ஜெரோம், ஏமனில் நிமிஷாவின் வாழ்க்கையை கையாள்பவர், நிமிஷா பிரியாவின் வாழ்க்கையை ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் சாமுவேல் ஜெரோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாமுவேல் ஜெரோம் பல வருடங்களாக ஏமனில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். ஏமனில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வானூர்தி ஆலோசகராக பணிபுரியும் ஜெரோம் நிமிஷா பிரியா வழக்கை ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர். ஏமனில் நிமிஷாவின் குடும்பத்தின் சார்பாக இந்த வழக்கை கையாளும் அதிகாரம் பெற்றவர். சாமுவேல் ஜெரோம் 2017இல் மக்தி கொல்லப்பட்ட பிறகு நிமிஷாவின் பாஸ்போர்ட் புகைப்படமும் மக்தியின் துண்டாக்கப்பட்ட உடலின் புகைப்படமும் வாட்ஸ்அப்பில் பரவ தொடங்கியது. ஏமனில் நிமிஷாவிற்கு உதவியாக சந்தேகத்தின் பேரில் சில இந்தியர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அப்போது நான் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபுட்டியில் இருந்தேன். ஏமனின் சனாவிற்கு வந்த பிறகு நிமிஷா குறித்து விசாரிக்க தொடங்கினேன் எனவும் கூறியிருக்காரு. 2017இல் இந்த வழக்கில் நிமிஷா பிரியாவை கைது செய்யப்பட்ட போது உள்நாட்டு போர் காரணமாக ஏமனில் இருந்து இந்திய தூதரகம் செயல்படவில்லை. நிமிஷா கைது செய்யப்பட்டவுடன் ஏமனை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் தான் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த அரசை அணுகவில்லை என்றால் நிமிஷா நியாயமான நீதிமன்ற விசாரணை நடைபெறாது என்றும் கூறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து அப்போதைய இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் வி.கே. சிங்கை தொடர்பு கொண்டு உதவி கேட்டேன் என்று சாமுவேல் கூறியிருக்காரு. அதன் பிறகு வி.கே. சிங் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபுட்டியில் உள்ள இந்திய தூதரக முகாம் மூலமாக ஒரு கடிதத்தை ஏமனுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதை கொண்டு போய் கீர்த்திகளின் வெளியுறவு அமைச்சகத்திடம் கொடுத்தோம். அதன் பிறகு நிமிஷா வழக்கில் முறையான நீதி விசாரணை நடைபெற்றது எனவும் கூறியிருக்காரு சாமுவேல் ஜெரோம். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய அரசின் சிறப்பு அனுமதி பெற்று ஏமன் சென்ற நிமிஷாவின் தாயார் பிரேமகுமாரி சாமுவேல் ஜெரோமின் குடும்பத்துடன் ஏமனில் தங்கியிருக்காரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏமனில் சரியா சட்டத்தின்படி மக்தியின் குடும்பத்திடம் மன்னிப்பு பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்க நிமிஷாவின் குடும்பத்தினர் சாமுவேலுக்கு அதிகாரம் அளித்திருக்காங்க. 2018இல் நிமிஷாவிடம் முதன்முறையாக பேசினேன். அவரது தரப்பு வாதமும் கேட்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமல்லாது ஒரு இந்தியரின் உயிர் அந்நிய தேசத்தில் போகக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நிமிஷாவிடம் பேசினேன். அவர் என்ன நடந்தது என்பதை 14 பக்க கடிதத்தில் எனக்கு எழுதி கொடுத்தார். அதை அடிப்படையாக கொண்டே ஊடகங்களிடம் பேசினேன் எனவும் சாமுவேல் ஜெரோம் கூறியிருக்காரு. நிமிஷாவின் மரண தண்டனை இறுதி நேரத்தில் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டது. மக்தி குடும்பத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அதிக அவகாசம் அளித்துள்ளதை குறிப்பிட்ட சாமுவேல், மக்தியின் குடும்பத்தினர் தரப்பு நியாயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிமிஷா ஒரு குற்றவாளி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சரியா சட்டத்தில் வழி இருப்பதால் மட்டுமே தொடர்ந்து முயற்சி செய்கிறோம். இன்னும் அவர்கள் மன்னிப்பு வழங்க ஆர்வம் காட்டவில்லை. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறோம் எனவும் கூறியிருக்காரு. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய அரசின் சிறப்பு அனுமதி பெற்று ஏமன் சென்ற நிமிஷாவின் தாயார் பிரேமகுமாரி சாமுவேல் ஜெரோமின் குடும்பத்துடன் ஏமனில் தங்கியிருந்திருக்காரு. சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் கவுன்சில் துணை தலைவருமான தீபா ஜோசப் 2019இல் இந்த வழக்கை பற்றி செய்தித்தாள் ஒன்றில் படிச்சிருக்காரு. அந்த செய்திகளை அடிப்படையாக கடந்து செல்ல முடியவில்லை. உள்நாட்டு போர் நடக்கும் நாட்டில் மாட்டிக்கொண்ட ஒரு இந்திய பெண்ணின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்திருக்காரு. அவருக்கு முறையான சட்ட உதவிகள் ஏமனில் கிடைக்க வேண்டும் என்பதே என் நோக்கமாக இருந்ததுன்னு அவர் கூறியிருக்காரு. வழக்கறிஞரும் சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் கவுன்சிலின் துணை தலைவருமான தீபா ஜோசப் தொடர்ந்து பேசிய அவர் 2020இல் நிமிஷாவின் குடும்பத்தை சந்தித்து நிமிஷாவின் தாய் கணவரை இழந்தவர். எர்ணாகுளத்தில் வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தார். ஏமனில் சிறையில் உள்ள தனது மகளின் சட்ட செலவுகளுக்காக பாலக்கோட்டில் உள்ள தனது ஒரே வீட்டை விற்று அவர் பணம் அனுப்பினார். அவரது மன உறுதியை கண்டுதான் நிமிஷாவுக்கு உதவ வேண்டும் என 2020 அக்டோபரில் சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் உருவாக்கப்பட்டது எனவும் கூறியிருக்காரு. சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் கவுன்சில் குழு நிமிஷாவை மீட்பதற்கு தேவையான நிதியை நன்கொடை மூலம் திரட்டியுள்ளது. இந்த குழுவின் உதவியால் நிமிஷாவின் தாயார் பிரேமகுமாரி இந்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெற்று 2024 ஏப்ரல் மாதம் ஏமன் சென்றார். அதே வருடம் இந்த குழு மக்தி குடும்பத்துடனான பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்வதற்கான செலவுகள் சுமார் 40,000 அமெரிக்க டாலர்களை, அதாவது இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 34 லட்சம் 2 தவணைகளாக இந்திய வெளியுறவு துறையால் நியமிக்கப்பட்ட ஏமன் நாட்டின் வழக்கறிஞர் கணக்கில் செலுத்தியிருக்காங்க. சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் உறுப்பினர்கள் ஆபுஜான் மற்றும் மூசா, நாங்கள் மக்தி குடும்பத்திற்கு பிளட் மணியாக ரூபாய் 8.5 கோடி வரை
அதாவது பாத்தீங்கன்னா 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அளிக்க தயாராக உள்ளோம். ஆனால் பிளட் மணி தொடர்பாக மக்தி குடும்பம் எந்த நிபந்தனைகளையும் முன்வைக்கவில்லை, மன்னிப்பு வழங்கவும் ஆர்வம் காட்டவில்லை என்கிறார் சேவ் நிமிஷா பிரியா கவுன்சிலின் உறுப்பினர் பாபுஜான். பாபுஜான் 2002 முதல் 2015 வரை ஏமனில் ஒரு கச்சா எண்ணெய் நிறுவனத்தில் திட்ட மேலாளராக பணிபுரிந்தவர். இப்போது கேரளாவில் வசித்து வரும் இவர், நாங்கள் நிமிஷாவின் குற்றத்தை நியாயப்படுத்தவில்லை, இறந்த தலாலை குறை சொல்லவில்லை, ஆனால் பாலகாட்டின் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த நிமிஷா குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்கவே ஏமன் சென்றார். அங்கு ஒரு கிளினிக்கை தொடங்க பல லட்சங்கள் கடன் வாங்கினார். அப்படி இருக்க மக்தியை கொல்லும் நோக்கில் அவர் இதை செய்திருக்க மாட்டார். நிமிஷாவின் தாயார் மற்றும் அவரது மகளின் வலி எங்களுக்கு தெரியும், அதனால் தான் முடிந்தவரை அனைத்தையும் செய்கிறோம் என்கிறார் பாபுஜான். கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற பள்ளி தாளாளரும் சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் கவுன்சில் உறுப்பினரான முசா, இவர் பாத்தீங்கன்னா சில வருடங்கள் அபுதாபியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஏமன் போன்ற ஸ்திரத்தன்மை இல்லாத நாட்டில் ஒரு கொலை வழக்கில் சிக்கிக் கொண்டால் என்னவாகும் என தெரியும், அதனால் தான் நிமிஷாவுக்கு தேவையான உதவிகளை கவுன்சில் மூலம் முன்னெடுத்தோம் எனவும் கூறியிருக்காரு. நிமிஷா பிரியாவை தூதரக நடவடிக்கை மூலம் இந்திய அரசு மீட்க உத்தரவிட கோரி சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் கவுன்சில் குழுவின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஜூலை 10 மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை தாக்கல் செய்த வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரனும் இந்த பட்டியலில் முக்கியமானவர். ஏமன் நீதித்துறையே நிமிஷாவுக்கு மன்னிப்பு பெறுவதற்கான வாய்ப்பை தொடர்ந்து அளித்து வருகிறது, எனவே அதை பெற முயற்சி செய்கிறோம். நிமிஷா பிரியா ஏற்கனவே பல வருடங்கள் சிறையில் கழித்து விட்டார், ஒரு உயிருக்கு பதில் இன்னொரு உயிரல்ல என்கிறார் சுபாஷ் சந்திரன். ஷேக் அப்துல் மாலிக் அல் நெஹாயா மற்றும் அப்துல்லா அமர் சாமுவேல் ஜெரோம். ஷேக் அப்துல் மாலிக் அல் நெஹாயா மற்றும் வழக்கறிஞர் அப்துல்லா அமீர் ஏமனில் பழங்குடி இனக்குழுக்கள் உள்ளன. அவை ஏமன் அரசில் பெரும் செல்வாக்கு கொண்டுள்ளன. அப்படி இருக்க தலால் அப்தோ மக்தியால் ஒசாப் எனும் பழங்குடி குழுவை சேர்ந்தவர். நிமிஷா பிரியாவின் வழக்கில் மக்தியின் குடும்பத்திற்கு மன்னிப்பை பெறுவது சுலபமான விஷயம் அல்ல. காரணம் பாத்தீங்கன்னா, அவர்களுடன் நிமிஷாவின் குடும்பத்தினர் அல்லது சாமுவேல் ஜெரோமால் நேரடியாக பேச முடியாது. சில பழங்குடி பிரமுகர்கள் மூலமாகவே இதை செய்யவும் முடியும். மக்தியின் குடும்பத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் சாமுவேல் ஜெரோமுக்கு உதவி வருபவர்கள் முக்கியமானவர்கள் தான். ஷேக் அப்துல் மாலிக் அல் நெஹாயா, இவர் அல் ஒசாப் குழுவின் ஷேக்காக இருக்கிறார். ஏமனில் ஷேக் என்பவர் ஒரு இனக்குழுவின் தலைவராகவும் கருதப்பட்டிருக்காங்க. ஷேக் அப்துல் மாலிக்கால் நெஹாயா மக்தியின் கொலை நடப்பதற்கு முன்பாகவே எனக்கு நிமிஷாவையும் மக்தியையும் தெரியும். அவர்கள் இணைந்து ஒரு கிளினிக் நடத்தினாங்க, அதை தொடங்க நானும் உதவி செய்தேன். அதே போல் இருவரது குடும்பத்தினரும் எனக்கு பரிச்சயமானவர்கள் என்றும் கூறியிருக்காரு. தொடர்ந்து நிமிஷா குறித்து பேசிய அவர், நிமிஷா ஏன் இந்த கொலையை செய்தார் என்பதை குறித்து நான் பேச விரும்பவில்லை, அவருக்கான தண்டனை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போது சரிய சட்டத்தின்படியே சாமுவேல் ஜெரோம் மன்னிப்பு பெற முயற்சி அளித்து வருகிறார், என்னால் முடிந்தவரை நான் செய்கிறேன் எனவும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் 2023 ஒரு முறை சிறையில் இருந்து நிமிஷாவிடம் பேசினேன், மக்தி குடும்பம் எனக்கு மன்னிப்பு அளிக்குமா என கேட்டார். நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று கூறினேன் எனவும் கூறியிருக்காரு அப்துல் மாலிக். மக்தி குடும்பத்துடனான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவில் உள்ளன என கேட்டபோது, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, அவர்கள் மன்னிப்பு வழங்கினால் சொல்கிறோம் எனவும் கூறியிருக்காரு. டோமி தாமஸ் தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளாங்க. அதே போல அப்துல்லா அமீர் என்பவர் 2020 இந்திய அரசின் மூலமாக நிமிஷாவின் சார்பாக வாதாட நியமிக்கப்பட்ட ஏமனை சேர்ந்த வழக்கறிஞர். இவரும் பாத்தீங்கன்னா ஏமனோட பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. மக்தியோட கொலை வழக்கில் 2020 ஏமன் தலைநகர் சனாவின் உள்ள நீதிமன்றம் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்து, இதன் பின்னரே இந்த வழக்கில் அப்துல்லா அமீர் நியமிக்கப்பட்டவர். சனா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனுவை ஏமனின் உச்ச நீதிமன்றத்தில் இவர் தாக்கல் செய்திருக்காரு. நவம்பர் 2023 அந்த மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கு. மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டாலும் கூட பிளட் மணி வாய்ப்பு நிமிஷாவுக்கு தொடர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்தவர் அப்துல்லா அமீர். மக்தி குடும்பத்துடனான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதில் இவர் முக்கிய பங்கும் வகித்து வருகிறார். வழக்கறிஞர் KL பாலச்சந்திரன் 2018 நிமிஷாவின் வழக்கு சாமுவேல் மூலம் ஊடக வெளிச்சத்திற்கு வந்ததை தொடர்ந்து கேரளாவின் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஆணையத்தில் நிமிஷா சார்பில் வழக்கறிஞர் KL பாலச்சந்திரன் ஆஜராகி வாதாடி நிமிஷாவின் நிலை குறித்து எடுத்துரைத்திருக்காரு. இந்த வழக்கின் தொடக்கத்தில் நிமிஷாவுக்கு ஏமனில் சட்ட உதவிகள் முறையாகவும் கிடைக்கல, இதனால அவர் தரப்பு நியாயத்தையும் கூற முடியவில்லை. மொழி தெரியாமல் அவர்கள் காட்டிய ஆவணங்களில் எல்லாமே அப்போது அவர் கையெழுத்து போட்டுவிட்டார் எனவும் பாலச்சந்திரன் கூறியிருக்காரு. கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா கடந்த 2008 ஏமன் நாட்டிற்கு செவிலியர் பணிக்கு போயிருக்காங்க. அங்கிருந்து சில மருத்துவமனைகளில் பணிபுரிந்த அவர் பாத்தீங்கன்னா 2011 கேரளாவுக்கு திரும்பி வந்து டோமி தாமஸ் என்பதை திருமணம் செய்திருக்காரு. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் இருக்காங்க. டோமி தாமஸும் நிமிஷாவின் மகளும் இப்போது கேரளாவில் வசித்து வராங்க. நிமிஷா 2015 ஏமன் நாட்டை சேர்ந்த தலால் அப்தோ மக்தி என்பவருடன் இணைந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கியிருக்காங்க.
இது பாத்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு ஏமனின் அல்பைதா நகர்ல ஒரு தண்ணீர் தொட்டியில் மக்தியின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. மக்தியின் துண்டாக்கப்பட்ட உடல் தண்ணீர் தொட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாதம் கழித்து ஏமனின் மாரிப் என்னும் நகர்ல நிமிஷா கைது செய்யப்பட்டிருக்காங்க. மக்திக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்யப்பட்டதாகவும் அவரது உடலை அப்புறப்படுத்த முயன்றதாகவும் நிமிஷா மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. மக்தி நிமிஷாவை உடல் ரீதியாக சித்திரவதை செய்ததாகவும் அவரது பணத்தை எல்லாம் பறித்ததாகவும் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ததாகவும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் நிமிஷாவின் வழக்கறிஞர் வாதாடி இருக்காங்க. இந்த கூற்றுகளை எல்லாம் தலால் அப்துல் மக்தியின் சகோதரர் அப்துல் பத்தா மறுத்திருக்காரு. தனது பாஸ்போர்ட்டை மக்தியிடம் இருந்து மீட்கவே அவருக்கு நிமிஷா மயக்க மருந்து கொடுத்தார் என்றும், ஆனால் தவறுதலாக மருந்தின் அளவு கூடிவிட்டது என்ற வாதத்தையும் முன்வைத்திருக்காங்க. 2020ஆம் ஆண்டில் சனாவில் உள்ள நீதிமன்றம் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்து 2023இல் ஏமன் உச்ச நீதிமன்றத்தால் அது உறுதி செய்யப்பட்டது. நிமிஷா பிரியா தற்போது சனா மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.